கர்நாடகாவின் பெங்களூரில் 1980 பிறந்தவர் ரோஹன் போபண்ணா. தந்தை மச்சண்டா போபண்ணா காஃபி எஸ்டேட் உரிமையாளர். தாய் மாலதி. 11வது வயதில் டென்னிஸ் பயிற்சியை துவக்கிய போபண்ணா 2002 முதல் இந்திய அணிக்காக விளையாடி 23 டேவிஸ் கோப்பைகள், 26 ஏடிபி இரட்டையர் பட்டங்களை பெற்று தந்துள்ளார். கடந்த 2012, 2016, 2024 ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடினார். 2016 ரியோ ஒலிம்பிக்கில் அரையிறுதி வரை சென்றார். 2017 பிரெஞ்சு ஓபனில் கலப்பு இரட்டையர் சாம்பியன், 2018 ஆசிய சாம்பியன் பட்டங்களை வென்றார். விளையாட்டால் உலக அமைதி என்ற நோக்கத்துடன் 2010 பாகிஸ்தானின் ஐசாம் உல்ஹா குரேஷியுடன் விளையாடி சர்வதேச பாராட்டை பெற்றார். 2024 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றதின் மூலம் உலக டென்னிஸ் வரலாற்றில் 43 வயதில் இந்த உச்சபட்ச சாதனை படைத்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். 2025 டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்த போபண்ணா மத்திய அரசின் பத்மஸ்ரீ, அர்ஜுனா உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எந்த வயதிலும் சாதிக்கலாம் என்பதை இன்றைய இளைஞர்களுக்கு போதித்தபடி டென்னிஸ் பயிற்சியாளராக வலம் வரும் ரோஹன் போபண்ணா பிறந்த தினம் என்று